வெல்க தமிழ்! அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம், இலக்கணம், மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துக்களைப் பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாரதி வலையொலி தளத்தோடு. விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு வினா வந்தாலோ, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக அப்படின்னு வினா வந்தாலோ, 4 மதிப்பெண் வினா வந்துச்சுன்னா அணி இலக்கணம், சான்று, விளக்கம், அணி பொருத்தம் அப்படிங்கிற அந்த 4 தலைப்பையும் எழுதி விளக்கம் எழுதணும். அணி விளக்கம். செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே பின்னர் பலவிடங்களிலும் வந்து வெவ்வேறு பொருள்களை தருவது சொல் பின்வரு நிலையணி ஆகும். அணி விளக்கம். செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே பின்னர் பலவிடங்களிலும் வந்து வெவ்வேறு பொருள்களை தருவது சொல் பின்வரு நிலையணி ஆகும். சான்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சான்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. விளக்கம். பற்றுகளை விடுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி கொள்ள வேண்டும். விளக்கம். பற்றுகளை விடுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி கொள்ள வேண்டும். அணி பொருத்தம். இக்குறளில் பற்று என்னும் சொல் முன்னர் மட்டுமில்லாமல் பின்னரும் பலவிடங்களில் வந்து விருப்பம், பற்றி கொள்ளுதல் போன்ற பல பொருள்களை தருவதால் இது சொல் பின்வரு நிலையணிக்குச் சான்றாயிற்று. அணி பொருத்தம். இக்குறளில் பற்று என்னும் சொல் முன்னர் மட்டும் இல்லாமல் பின்னரும் பலவிடங்களில் வந்து விருப்பம், பற்றி கொள்ளுதல் போன்ற பல பொருள்களை தருவதால் இது சொல் பின்வரு நிலையணிக்குச் சான்றாயிற்று. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எனப்படும் விளக்கப்பெட்டியில் உள்ள இணைப்புகளை சொடுக்கி உவமை, உருவகம் உள்ளிட்ட அணிகளை பற்றிய கருத்துக்களை கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள். விருப்ப குறியிடுங்கள், பகிருங்கள், இணையுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி.